ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராகன் சிக்கன் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல்லலாம் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிடுங்க. இதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முட்டை எடுக்கணும். முட்டையை வந்து இதில் வந்து லைட்டாக வந்து அடித்து ஊற்றிக்கிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். முட்டை எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை போடும்போது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த முட்டை வந்து மாவு எல்லாமே ஒன்றா வந்து கோட்டாகி வரும்போது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேயர் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து முட்டை வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வந்து ஊறி நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நான் வந்து எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். முட்டையில் போட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பிரிஞ்சு போகாது. அதிலே வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சிக்கன்லேயே அந்த மசாலாலாம் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் வந்து போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். திரும்ப பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதை அப்படியே வந்து நம்ம வந்து கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்துட்டு நான் வந்து ஒரு ஃபில்ட்ரு பேப்பர் தான் அதில் வந்து வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இதில் வந்து எடுத்து போட்டுடலாம். அப்போ நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே அது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடும். இப்போ வந்து பொரிச்சதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. நானே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெண்டும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து கருக ஆரம்பிச்சிடும். கருகி போச்சுன்னா அந்த ஃப்ளேவரோட அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நீளமாட்டு. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் அது. உப்பு எதுவுமே நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஊற்றுற சாஸ்லேயே கொஞ்சம் நமக்கு வந்து உப்பு எல்லாமே இருக்கும். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி குடமிளகா வந்து நான் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து கொஞ்சம் வந்து கூட்டி வச்சுடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆயிரும். அதனால் வந்து லைட்டாக மட்டும் நம்ம வந்து ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து அதே ஃப்ளேவர்லேயே அந்த ரெசிபி வந்து கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து இதையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நார்மல் காஞ்ச மிளகா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தால் அதான் சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ வந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் இல்லை. அதனால் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸே ஆட் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலருக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இது இல்லாட்டு லைட்டாக கலர் கூட ஆட் பண்ணிடலாம். அப்படி பிடிக்காட்டு அது கூட வேண்டாம், போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம் இதை. இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடுங்க. போடும்போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக வந்து ஸ்வீட்னஸ் நமக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் அது வந்து திக்காகணும், அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு திக்னஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க. நம்ம வந்து ஊற்றின சாஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சால்ட் வந்து இருக்கும். அதனால் கம்மியாகவே போட்டால் போதும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை போட்டிருக்கேன். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக வந்து இதை வந்து பண்ணலை, கொஞ்சம் செமி கிரேவி அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குழுன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை போட்டுவிடுங்க. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தாள் தான் இதில் போடுவாங்க. என்கிட்ட வந்து அது இல்லாததுனால நான் வந்து மல்லிக்கீரை போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.